வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உணவுகளில் பச்சை பயிரை சேர்த்துக்கொள்வதால் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பச்சை பயிரில் அதிக விட்டமின் சத்துக்கள் இருக்குது. ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதால பச்சை பயிறு ரத்த ஓட்டத்தை சீராக்குது. சர்க்கரை நோயினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை பச்சை பயிருக்கு இருக்குது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கும் பச்சை பயிறு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, நிறைய மருத்துவ நன்மைகள் நம்ம பச்சை பயிரை சாப்பிட்றதாலேயே நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்குது. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதே சமயம் பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இது தவிர இந்த பச்சை பருப்பில் இருக்கக்கூடிய அதாவது இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவான அளவில் இருக்கிறதால இதன் காரணமாக கெட்ட கொலஸ்ட்ரால் உங்களுக்கு குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும் வச்சு இதய ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால பக்கவாதம், மாரடைப்பு போன்ற இதயம் சார்ந்த எந்த விதமான அபாயமே உங்களுக்கு வராமல் இதயத்தை நீங்கள் நலமோடு பார்த்துக் கொள்ளலாம். எடையை குறைக்கிறதுக்கு பச்சை பயிறு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக பச்சை பயிரில் இருக்கு. இது இரண்டுமே எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கு குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள். இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உருவாக்கும் மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிட்டது அப்புறம், அதாவது இந்த பச்சை பயிரை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை உங்களுக்கு தரதால உங்களை பசி இல்லாமல் உணர வைக்கும். அதனால நீங்க அதிக கலோரிகள், தேவையில்லாத நொறுக்கு தீனிகள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளாம இருப்பீங்க. அதனாலே முதல் முயற்சியிலேயே உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸா பச்சை பயிர் இருக்கும். செரிமானம் மேம்படுவதற்கு நீங்க பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். செரிமானத்திற்கு நார்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு உங்களுக்கு சீராக இயங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால உங்களுக்கு ஒருவேளை சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கும் பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். இது தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கிறதால குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை நார்சத்து பச்சை பயிர் இருக்கிறதால உங்களுடைய குடலினுடைய ஆரோக்கியம் மேம்படும். நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சுக்கலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது பச்சை பயிர். ஸோ உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும் அப்படின்றது தான் உணவு நிபுணர்கள் பரிந்துரைப்பாங்க. ஸோ அந்த வகையில் பச்சை பயிரும் இருக்கு. இதை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக உங்களுக்கு அதிகரிக்காது. அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து, சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபடுவதற்கு நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ பயாட்டிக்ஸ் நிலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இந்த பச்சை பயிர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் வச்சுக்கலாம். சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பச்சை பயிர். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களை, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதே நேரம் உயிர் அணுகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புரதத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு எல்லா உடலில் இருக்கக்கூடிய பாங்களுக்குமே ரத்தத்தை எடுத்து செல்லும். ஆக்சிஜன் எல்லா உடங்களுக்குமே ரத்தம் என்ன பண்ணா ஆக்சிஜன் எடுத்து செல்லும். ஸோ இதனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு இந்த பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் பச்சை பயிர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் பச்சை பயிரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதன் சேதத்தை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் இந்த பச்சை பயிரில் பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மூலம் இருக்கு. ஸோ இது என்ன பண்ண முடியும்னா முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய விட்டமின். அதனால முடி வளர்ச்சி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய சருமத்தில் வெட்டுக்காயங்கள், முகப்பொருட்கள் எதுவுமே இல்லாமல் அழகாக மின்னக்கூடிய பளிச்சிடக்கூடிய சருமத்தை நீங்க பெறுவீங்க. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் சருமத்தை பெறுவதற்கு நீங்க
நீங்கள் உங்களுடைய உணவுகளில் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடிய பச்சை பயிரை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை வந்து சாப்பிடுங்க, சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் போன்ற பொதுவாக நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இதெல்லாமே முக்கிய பொருளாக இருக்குது. இதில் இன்னும் முக்கியம்தான் அந்த பச்சை பயிர். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த மருத்துவன்மைகள்லாம் பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.